20 வருடங்களுக்கு மேல் இளைஞர்களை ஒன்றிணைத்து சிறப்பாக சேவை செய்து வருகிறது. குறிப்பாக இரத்த தானம் செய்தல், பல இடங்களை சுத்தப்படுத்துதல், விளையாட்டு போட்டிகள் நடத்தி போட்டிகளிலும் சாதனை படைத்து சேவைகளிலும் சாதனை படைத்து வருகிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உனக்கு மொறு பானிபூரி 10 நிமிஷத்துல வீட்லயே செஞ்சு. அனைவருக்கும் வணக்கம். இறை வணக்கம். தயவு செய்து அமைதி காக்கவும். இறை வணக்கம். சனா சலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மற்றும் பாலா அவர்களை அன்புடன் மேடைக்கு understanding. I want to language Tamil. Oh yes. Hey. தமிழ் மக்கள் எங்கள் தான் தேடுவோம். ஆனால் இங்கே மால்தீவ்ஸ்ல ஃபாரினர் எங்கள் தேடுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தமிழ் மக்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்களா? சத்தத்தை பார்த்தாலே தெரியுது பயங்கர ஜாலியா இருக்கீங்க. பாவம் நாங்கெல்லாம் இந்தியால இருந்து வரதுக்கு பல லட்சம் செலவு பண்ணாதான் மால்தீவு போக முடியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க தினம் தினம் இங்க தான் வேலை செய்றீங்க, ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் குடும்பத்துக்காக, குடும்பத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா சொந்த பந்தம், அம்மா, மனைவி, குழந்தைகள் எல்லாரையும் நம்ம வீட்டுல விட்டுட்டு சம்பாரிச்சு குடும்பத்தை முன்னேற்றத்துக்காக இங்க இருந்து வேலை செய்றீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சொல்லியும். நிச்சயமா ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா எனக்கு நான் என்னுடைய எய்மே என்னன்னா தாலி கட்டி ஒய்ஃபோட மாலத்தீவு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன தாலி கட்டி வரதில்ல, இப்போ உங்களோட கை கட்டி நான் மாலத்தீவு வந்துருக்கேன். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் ஒய்ஃபை வந்து இந்தியாவில் விட்டு வந்துருக்கீங்க தனியா? ஏன்னா ஃபாரினருங்க நம்ம மக்களுக்கு தான் தெரியும், ஒய்ஃபை இந்தியாவில் விட்டு வந்தா கஷ்டமா இருக்கும். அதே ஒய்ஃபை கூட கூட்டு வந்தா அதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒய்ஃபை கூட கூட்டணும். எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாரும் ஒரே ஒரு பின் சொல்றேன். என்ன பின்னா, பொண்டாட்டி இந்தியா போனா நிம்மதி. இதுதான் உங்களுக்கான பின். ஸோ எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அக்கா சரி ஓகே, நீங்க எத்தனை பேர் கல்யாணம் ஆகாம சிங்கிள் பசங்களா இருக்கீங்க? சிங்கிளா மாலத்தீவுல என்னங்க பண்றீங்க? புரியல. ஒரே ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிருக்கா? சூப்பர், கம்மன. நீங்க நல்லா ஜாலியா இருப்பீங்க, கண்டிப்பா தெரியுது. ஸோ ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம். ஓகேவா? ரெடியா? ஓகே. அதாவது ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம்னா வந்து அந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
நம்ம எல்லாருக்குமே பிடித்த நம்மளுடைய உள்ளத்தில் குடியிருக்கிற தமிழ் சினிமாவில் 25 பக்க டைலாக் எல்லாம் ஒரே டேக்கில் பண்ண ஒரு உத்தமர், அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல், தமிழ் சினிமாவில் பல ஸ்டன் காட்சிகளை வந்து எந்த விதமான டூப்பும் போடாமல் ஹெலிகாப்டர்லாம் தொங்கி நடித்த ஒரே தமிழன், நம் அனைவருக்கும் பிடித்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து நம்ம கூட இல்லை. அவரு மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டார் நம்முடைய புரட்சி கலைஞர். ஸோ நம்ம எல்லாருமே எழுந்து நின்று ஒரு நிமிஷம் நம்மளுடைய புரட்சி கலைஞருக்கு மௌனாஞ்சலி செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அந்த மனுஷனுக்கு நல்ல ஒரு நன்றி, தேங்க்யூ. கண்டிப்பா உங்களுடைய மனதில் எல்லாமே கேப்டன் இருந்துட்டு தான் இருக்காரு. ஒரு மிகப்பெரிய தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அவர் இல்லாவிட்டாலும் வெளிநாட்டுல கூட அவருக்காக மௌனாஞ்சலி செலுத்தி அத்தனை பேரும் கேப்டன் சொல்றதா அவர் சம்பாதிச்ச சொத்துன்னு சொல்லலாம். நிச்சயமா கண்டிப்பா ரொம்பவே சந்தோஷம். இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு மக்கள் வந்து கேப்டனை வந்து நம்ம எல்லாருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம். கேப்டன் நமக்குள்ள தான் கண்டிப்பா இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு. ஓகே, நம்ம எல்லாரும் தானே ஓப்பனிங்ல ஒரு பாட்டை போட்டு ஆரம்பிச்சலாமா நிகழ்ச்சியை? ரெடியா? பாட்டை போட்டு தாக்கிடலான்ற நான் கண்டிப்பா போட்டு தாக்கணும். ஒருத்தர் வரணும். நம்மளுடைய தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்த தேசிய விருது பெற்ற ஒரு இசையமைப்பாளர் அவரு. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானுடைய மகன்னு சொல்லலாம். இவருடைய பாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில பாட்டு வந்து காலைல 8 மணிக்கு கேட்கலாம், 9 மணிக்கு கேட்கலாம். ஆனா அண்ணனுடைய பாட்டு 10 மணிக்கு மேலே கேட்டா சும்மா வேற லெவல்ல இருக்கும். நம் அனைவருக்கும் பிடித்த தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, சூப்பர் எல்லாரும் அமைதிக்காரங்க. அண்ணா வணக்கண்ணே. அண்ணனை பத்தி சொல்லணும்னா 5 நிமிஷம் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம். ஏன்னா 5 நிமிஷம் பாடம் வர்றதுக்கு காலவரா கை கொடுத்துட்டு வராரு. ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஸோ அண்ணா மாலத்தீவு வந்திருக்கிறீங்க, அதுவும் தமிழர் திருவிழாக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்காக இவ்வளவு தமிழர்கள் வந்திருக்கிறாங்க. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். உண்மையாக சொல்ல போனால் ஒரு அழகான பூமி இந்த நாடு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊருக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த என் கூட வந்திருக்கும் அன்பு தோழிக்கு ரொம்ப நன்றி. அனிதா சம்பத் தம்பி சகோதரிக்கு அண்ட் பாலா பிரதருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நிஷா சகோதரிக்கும் நன்றி. பழனி அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் வந்து